ராமு, நீங்கப்பா இங்க வந்த? ஒண்ணு இல்ல, நீ வந்த மாதிரியாதான் நானும் வந்தேன். அவன் உங்களுக்கு தெரியுமா? இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. உனக்கு தான் ஃப்ரெண்டு, ஆனா அவங்களுக்கு நான் டிரைவர். டிரைவரா? அது மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்க வீட்டு மருமகள். ஆமா, இத்தனை நாள் வரைக்கும் நான் முன்னால உட்காந்து வண்டி ஓட்டுறேன், பின்னால உட்காந்துக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க 2 பேருமே முன்னால உட்காந்துருவோம். நாங்க 2 பேரும் பின் சீட்ல உட்காந்தா நீ வண்டி விடுவியா? அக்கா கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம கல்யாணம்னு அப்பா சொல்லிருக்காரு. நீ காதலிச்செல்லாம் போதும், சட்டு புட்டு கல்யாணத்தை பண்ணிக்க. அக்கா, அப்பா உங்களை எங்கன்னு கேட்டாரு. பார்க்கல படிக்க போயிருக்கீங்கன்னு சொன்னேன். பார்த்தேன், இவங்க படிச்ச லட்சணத்தை புத்தகம் எல்லாம் படிச்சாங்களே. இந்த அதிசயத்தை நம்ம ஐயா கிட்ட சொல்லி நம்ம 2 பேர் கல்யாணத்தை ஒண்ணா வச்சு சொல்லாமா? அது அவ்வளவு சுலபம் இல்ல. எங்க அம்மாவோட சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். பார்வதி, இந்த ஸ்கூல்ல நிறைய பேர் இருக்கிறதுனால சிலருக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கும்படி நிர்வாகத்துகள் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுல உன் பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா இனிமே நான் இங்க வேலை பார்க்க முடியாதுங்களா? ஆமா, இந்த ஸ்கூலுக்காக நீ எவ்வளவோ உண்மையா உழைச்சிருக்க. உன் சேவையை என்னைக்குமே இந்த ஸ்கூல் மறக்காதம்மா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த வேலையில இருந்திருந்தேன்னா என் பிள்ளைய கலெக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ உதவியா இருந்திருக்கும். நான் என்ன செய்வேன்? திடீர் வணக்கம் சார். வணக்கம். ஓ, வாங்க மிஸ்டர் கதிரேசன், உட்காருங்க. பரவாயில்ல சார், நான் உங்க மாணவன். எப்பவும் போலவே என்ன நீங்க பேர் சொல்லித்தான் கூப்பிடணும். உன்னை மிஸ்டர்னு கூப்பிடுறதுல எனக்கு தான் பெருமை. இந்த காலேஜுக்கு நீ மாணவனா வந்து சேர்ந்த. இப்போ இதே காலேஜுக்கு நீ லெக்சரரா வர போற. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா லெக்சரர் என்னப்பா, உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ கலெக்டராவே வரலாம். இது தற்காலிக போஸ்டா இருந்தாலும் நீ ஐஏஎஸ் எழுதுறதுக்கு பண வசதிக்காக மட்டுமல்ல, அனுபவ ரீதியாகவும் இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனாலதான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணினேன். சார், என் குடும்ப நிலைமை புரிஞ்சு குறிப்பறிஞ்சு நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். இந்த கல்லூரியுடைய மேன்மைக்காகவும் மாணவருடைய முன்னேற்றத்துக்காகவும் என்னால முடிஞ்ச சேவையை நான் நிச்சயமா செய்வேன் சார். இது உறுதி. புது லெக்சர் வந்திருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். டேய், உனக்கு தாண்டா அவன் புதுசு. இது என் கூட பியூசி ஒன்னாவே படிச்ச வேண்டாம். டேய், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? டேய் மணி, பல்ல உடைச்சிடுறேன். சந்தானம், அமர்தலிங்கம், எஸ் சார். பலராமன், எஸ் சார். ஜிம்கி, எஸ் சார். மணி, எஸ் சார். ரவி, எஸ் சார். சுந்தரம், எஸ் சார். கோபால், எஸ் சார். எஸ் சார். எம்கே, என்ன ஏமாத்த நினைச்சு நீ உன்னையே ஏமாத்திக்கிற. ஆஃப் பண்ண அந்த டேப் ரெக்கார்டர். நண்பர்களுக்கு நல்லதுக்குத்தான் துணை இருக்கணும். கெட்ட காரியங்களுக்கு துணை போனா நீயும் கெட்டு போயிடுவ. இனிமேலாவது உன் குணத்தை மாத்திக்க. Sit down. I said sit down. மாணவர்களே, 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இப்போது நான் உங்களுக்கு பாடமாக நடத்தப் போகிறேன். சிலப்பதிகாரம் என்னும் அப்பெயர் சிலம்பு காரணமாக வந்தது என்பது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அந்த சிலம்பு 3 முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இல்லைங்க, கிளாஸுக்கு லேட்டா வந்தது இல்லாம எங்கிட்ட அனுமதி கேட்காம உட்கார போறீங்களே, கொஞ்சமாவது டிசிப்ளின் வேண்டாம்? கதிரேச, நீ யாரா எங்களுக்கு புதுசா வந்திருக்கிற லெக்சரர்?
ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியில. இது கிளாஸ் ரூம். நீ ஸ்டூடெண்ட், நான் லெக்சரர். அத மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா பேசு. நீங்க 5 பேரும் லேட்டா வந்ததுனால நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆப்சன்ட் போட்டுட்டேன். நீங்க விரும்பினா கிளாஸ்ல உட்காரத்துக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரியே கிளாஸுக்கு மட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டேர்ம் டேஸ் குறைஞ்சு பரீட்சை எழுத முடியாம போயிடும். அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உட்காரு. சிலப்பதிகார கதைக்கு 3 சிலம்புகள் தேவை. கண்ணகியின் சிலம்புகள் 2, கோப்பெருந்தேவியின் சிலம்பு 1. கண்ணகியின் சிலம்புகள் ஒவ்வொன்றும் காப்பிய நிகழ்ச்சிக்கு இன்றியமையாகும். நான் பாடம் நடத்தும் போது யாரோ தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்துல மௌத்தார்கனை வாசிச்சு கலாட்டா செய்யறாங்க. அவங்க எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் பாடம் நடத்த போறதில்லை. ரவி, நீதானடா மௌத்தார்கன் வாசிச்ச? நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். உன்னால எல்லா மாணவர்களையும் அவர் தப்பா நினைக்க போறார். மரியாதைய மன்னிப்பு கேள். என்ன மன்னிச்சிடு. சார், என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுனாலயோ காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறதுனாலயோ நான் ஒண்ணும் கெட்டு போயிட போறதில்லை. எங்க அப்பா எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நான் ஒண்ணு மத்தவங்கள மாதிரி ரிக்ஷா ஓட்டி பழைக்க வேண்டியதில்லை. ரவி, நான் ரிக்ஷா ஓட்டதை சுட்டி காட்டி என் மனசை புண்படுத்திதான் நீ நினைக்கிற. அதை நான் கேவலமா நினைச்சாதானே என் மனசு புண்படும். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தனா எங்க அம்மாவை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாம படிக்கணுங்கிறதுக்காக ரிக்ஷா ஓட்டினப்பா. வசதி இல்லாத மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறது கேவலம் இல்ல, அது படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பெற்றோருடைய சிரமத்தையும் கொஞ்சம் குறைச்சாப்புல இருக்கும். வறுமையான குடும்பத்துல பிறந்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன். கரும்பரவு கூட வாங்க காசு இல்லாம கதவுல எழுதி படிச்சார். மேலும் படிக்கணுங்கிற ஆசையில பல பண்ணைகளை கூலி வேலை செய்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு படிச்சு முன்னேறி அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியா வந்தார். இந்திய மண்ணிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த லால் பகதூர் சாஸ்திரி ஆற்றுக்கு அக்கறையில உள்ள பள்ளிக்கூடத்துக்கு ஒரணா கொடுத்து ஓடத்திலே போக கதி இல்லாம புஸ்தகத்தை தலையில வச்சுக்கிட்டு தண்ணீரை நீந்தி போய் படிச்சு முன்னேறி நமது இந்தியாவுக்கே பிரதம மந்திரியா வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலே வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரத்திலே வறுமையான குடும்பத்திலே பிறந்த அண்ணா பள்ளிக்கூடம் பக்கத்திலே இல்லாத காரணத்தால் 10 மைல் நடந்தே போய் எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொறுப்புணர்ச்சியோடு படித்தார். அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகமே இருகரம் குப்பி வரவேற்ற இந்தியாவின் முதல் குடிமகன் பேரறிஞர் அண்ணாதான். அது அழைப்பு கொடுத்தது அவரது அந்தஸ்துக்காகவா? இல்லை, அறிவுக்காக. இப்படிப்பட்ட அறிஞர்களை போல அக்கறையோட படிச்சு முன்னேற நினைக்கணும். லெக்சரர் சார், தனிப்பட்ட கட்சி தலைவர்களை பத்தி மாணவர்கள் மத்தியில பேசி அரசியலை புகுத்த நினைக்கிறது தப்பா இல்லையான்னு கேட்கிறேன். மாணவர்கள் அரசியல் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதுல தப்பு இல்ல. அவங்க அதுல ஈடுபடுறதுதான் தப்பு. அத்தனை பேருக்கு முன்னாலே நம்ம எல்லாம் எப்படி அவமானப்படுத்திட்டான் பாத்தியா? அவன் நம்ம மட்டும் நிறுத்தம் இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். நேத்து வர நம்ம கூட படிச்ச பையன், அவன் லெக்சரர், நாம அவனுக்கு ஸ்டூடெண்டா? சீச்சி, இப்படி அவமானப்படுறதுக்கு பதிலா பேசாம நம்ம ஹாஸ்டல்ல ஒரு இட்லி சாப்பிட்டு செத்து போயிடலாம்டா. போடா, இந்த பயலுக்கு பயந்து நாமெல்லாம் செத்து போயிட்டா இந்த நாட்டுல ஹிப்பி நாகரிகத்தை எவன்டா பரப்புறது? ரவி, இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு?
நாளையில இருந்து நம்ம பண்ற கலாட்டாவில இந்த கதிரேசன் பைய சொல்லாம கொள்ளாம காலேஜை விட்டு ஓடல. என் பேர் ரவி இல்லடா. காலேஜ் முடிஞ்சு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நான் வந்து உண்மையை சொல்லு. கதிரேசனை பார்க்க போயிருந்தப்பா. சாந்தி, ஒரு பெண்ணால குடும்ப கௌரவத்தை காப்பாற்றவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீ நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவேன் தான் நான் நினைச்சேன். அப்பா, கதிரேசனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குப்பா. என்ன இருக்கு? நான் அவரை சொல்லு. என்ன? நான் அவரை விரும்புறேன்ப்பா. ராமு, ராமு. ஐயா, என்னையா? முருகப்பா காலேஜ் லெக்சரர் கதிரேசன் இருக்காரு. நம்மாடு வேண்டியவனாச்சே, அவனை ஏன் கேக்குறீங்க? காலேஜ்ல ஏதாவது சீட் வேணுமா? நான் சிபாரிசு பண்ணா கண்டிப்பா கொடுப்பேன். உன்னை சிபாரிசுக்காக நான் கூப்பிடல. அவங்க அம்மா பார்வதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே போய் கூட்டிட்டு வா. நீங்க இப்ப கோவமா இருக்கிறீங்க, நான் அப்புறமா கூட்டி வரேன். ராமு, அவங்க அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? சொன்ன போ. அம்மா, அம்மா. ராமுவா? ஆமா, அயோத்தி ராமு இல்ல, அதே அருப்புக்கோட்டை ராமு தான். நல்லா இருக்கியாப்பா? பாருங்க, நாலா பக்கமும் நல்லா தான் இருக்கிறேன். இருக்கிற இடம் எப்படி? சத்தியமூர்த்தி நீதிபதி. அங்க சத்தியத்துக்கும் பஞ்சம் இல்ல, சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்ல. ஆமா, கதிரேசங்க காலேஜுக்கு போயிருக்கிறா. உன்னை படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போவான். இப்ப படிச்சு முடிச்சிட்டு பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் வாத்தியாரா போயிட்டு இருக்கான். அந்த விஷயத்துல நான் தான் முட்டாளாயிட்டேன். ஐயோ, என்னத்தையும் பேசிட்டு வந்த வேலையை மறந்துட்டேன். உங்களை சத்தியமூர்த்தி ஐயா கையோட கூட்டி வர சொன்னாரு. என்னப்பா விஷயம்? அதே நானும் கேட்டேன். சொன்ன வேலை செய்யல அப்படின்னு தர. அவர் எதுக்காக என்ன வர சொல்லிருப்பாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியலையே. மத்தவங்களைத்தான் அவரால் புரிஞ்சுக்க முடியும், அவரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் நீதிபதியா இருக்காரு. நீங்க வாங்க, நீங்க வாங்க. உங்க பையனை ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ஆனா அவன் இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னய்யா சொல்றீங்க? பையனை படிக்க வச்ச மாத்திரம் பத்தாதும்மா, பண்போட நடந்துக்கவும் கத்து கொடுக்கணும். ஐயா, என் புள்ள என்னைக்குமே பாதை தவறி போக மாட்டானுங்களே. போயிட்டானே, பெத்த தகப்பனை எதிர்த்து பேசுற அளவுக்கு என் பொண்ணுக்கு உன் பையன் கத்து கொடுத்துட்டான். அவங்க ஒருத்தர் விரும்புறாங்களா? என் பொண்ணே என்கிட்ட சொல்ற. ரொம்ப நல்லா இருக்குல்ல இது? தப்புதாங்க. என் புள்ள இப்படி ஒழுக்கம் தவறி நடப்பான்னு நான் நினைக்கலைங்க. உங்க குடும்ப கௌரவத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ண நினைச்ச அவனை இப்பவே நான் கண்டிக்கிறேங்க. இனிமே உயிருள்ள வரைக்கும் என் புள்ள உங்க மகனை சந்திக்க மாட்டான். இதுக்கு நான் உறுதி கொடுக்கிறேங்க. இப்படி ஒரு தவறு நடந்து போறதுக்கு மன்னிச்சிடுங்க. நெல்லுமா, இதுதான் ஒரு தாய் செய்யற கடமையா? இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன்னா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவமானம் உனக்கு இல்லம்மா. பெண்ணை பெற்றவன்னா வெளியே தலை தூக்கி நடக்க முடியுமா? அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து என் பொண்ணை உன் பையனுக்கு நிச்சயம் செய்து கல்யாணத்தையே முடிக்கலாம்னு பார்த்தா நீங்க என்னடா பொண்ணையும் பையனையும் பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்றிய? ஐயா, அம்மா அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப அவசரப்படுறாரு. நாள் நல்லா இருந்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏமா பேசாம இருக்க? ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலீங்க. உங்க அந்தஸ்துங்க, ஏன் அந்தஸ்துங்க? அம்மா, அந்தஸ்துங்கிறது பணத்தினால இல்லம்மா, குணத்தினாலதான். சாதாரண மாணவனா தெருவிளக்குல படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு கல்லூரியில் லெக்சரரா வேலை செய்யற வரைக்கும் கதிரேசன் எனக்கு நல்லா தெரியுமா. அவருடைய குணம் எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். கதிரேசனைத்தான் நான் விரும்புறேன்னு என் மகன் சொன்ன உடனே எனக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை கூட்டு வர சொன்னேன். அம்மா அம்மா, சரஸ்வதியும் லட்சுமியும் ஒண்ணு சேர்ந்து கதவை தட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது ரொம்ப கஷ்டம். ஐயா சேர்த்து விடுறேங்கிறாரு. இந்த நேரத்துல சரின்னு சொல்லலன்னா எப்படிமா? சொல்லுங்கம்மா. என் புள்ளைய உங்க மருமகன் ஆக்கிக்கிறதுல எனக்கு சம்மதம் தாங்க. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். என்னம்மா சொல்லு. என் புள்ளை IAS பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாங்க. சரிம்மா, கல்யாணத்துக்கு சம்மதம் நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம். அப்போ என் கல்யாணம் என்ன கேட்டா கதிரேசரை கேளு. கதிரேசா பாஸ் பண்றா.